ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ரேணுகா. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை குவைத்தில் வந்து நம்மளுடைய ஊரில் இருக்க சண்டே மாதிரி லீவு இங்கே. ஸோ ஆஃபீஸ்லாம் இன்றைக்கி லீவு. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு எல்லா வேலையும் கொஞ்சம் லேட்டாக, இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்டு இனிமேல் தான் சாப்பிட போகிறோம். ஸோ ஒரு வீடியோ போடலாம், ஓன் வாய்ஸில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அது நண்பா, நண்பி, குட்டீஸ், பெரியவங்க, சின்னவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் யாராக இருந்தாலும் என்னோடய வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இது வரைக்கும் என்னை ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபன்னு வந்து ஒரு சரி, என்னடா நம்ம போடுற கண்டென்ட் எதுவுமே வியூஸ் போகலையே, சரி இந்த மாதிரி ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி மாற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரே ஃபன்னாக போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலி அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கை கொடுத்துருக்கு. ஏன்னா அது மூலியமாக தான் என்னோடய வியூஸும் சரி, சேனலில் சப்ஸ்கிரைபரும் சரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு சேனல் 2 சேனல் ஆகிடுச்சு. SRLM ஸ்டார் தான் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்தது கொரோனா பீரியடில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேணுகா மோர் ரியாக்ஷன். ஸோ ரெண்டுமே நல்லாவே போயிட்டுருக்கு. உங்களுடைய அன்பும் ஆதரவில் மறக்காமல் மறுபடியும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தாலும் பாருங்கள், பிடிக்கலன்னாலும் பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நீ எல்லாம் ஒரு மூஞ்சா ஒன்றெலாம் நாங்கள் பார்க்கணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது வந்து இந்த வயசில் இதெல்லாம் ஒரு மூஞ்சான்லாம் நான் நினச்சி பார்க்கக்கூடாது. ஏன்னா கடவுளோட படைக்கப்பட்ட மூஞ்சி இது, ஒன்றுமே பண்ண முடியாது. பாதி வயசு முடிஞ்சு போச்சு. அதனால் இருக்கிற மூஞ்சை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணுமே தவிர, ஐயோ கடவுளே ஏன் எனக்கு இந்த மூஞ்சை கொடுத்த, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்லாம் கடவுள் மேலே பழியை போட்டுட்டு நம்ம வந்து முயற்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க. என்ன சொல்கிறது அப்படின்னா, எனக்கு வந்து ஏதாவது ஒரு சாதிக்கணும், என்னால் நான் என்னோடய காலில் சொந்தமாக நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் நான். ஸோ நான் வந்து +2 படித்த காலத்தில் இருந்தே கூட நான் டியூஷன் எடுத்துக்கிட்டே தான் படித்தேன். அப்போத்துலேருந்தே நான் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் சம்பாரிச்சிட்டு தான் இருக்கேன். என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைங்களை வளர்க்கணும், அவங்கள வளர்த்து ஆளாக்கணுன்றதுக்காக. என்ன தான் குவைத்தில் நான் வந்து வேலைக்கு போய்ட்டு சம்பாதிச்சாலும் அது வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ நாளைக்கே இந்தியாவுக்கு போனோன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதனால தான் இந்த சேனலை ஆரம்பித்தேன், அதை ரன் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய சொந்த காலில் நிற்கணும், எப்பயுமே யார்கிட்டையும் நான் கையேந்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன். ஸோ உருவங்கேலியெல்லாம் பண்ணுறவங்கெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனால் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காம எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பெண்கள் ஏதாவது ஒரு விதத்தில் பிஸியாகவும் இருக்கணும், ஏதாவது ஒரு விதத்தில் சாதிச்சுக்கிட்டே இருக்கணும். எது உங்களுக்கு வருதோ அதை